மாசற்ற உலகு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி மற்றும் ஒரு வியாழக்கிழமை இரவு பொழுது டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் இடம்பெறப் போகின்றன பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே நாங்கள் பார்க்க இருப்பது பிற மாகாணங்களில் பதிவு செய்யப்பட்ட சுகாதார பணியாளர்கள் உடனடியாக ஒன்டாரியோவில் பணியாற்றக்கூடிய சட்ட மாற்றங்கள் வர இருக்கிறது. ஆகவே இது தொடர்பான விவரங்களை இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாகவும் அதனைத் தொடர்ந்து கனேடிய வலம் பகுதியில் எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வில் என்டிபி கட்சியின் முன்னுரிமைகள் என்ன என்பது தொடர்பாக இன்று என்டிபி கட்சியின் தலைவர் ஜாக்மீட் சிங் அவர்கள் சில விவரங்களை வெளியிட்டிருந்தார். ஆகவே இது தொடர்பாக பார்க்க போன்றோம். இவை தவிர வலிமையாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை, கனேடிய செய்திகள், அதோடு கலையரங்கம் பகுதியிலே சத்யா வழங்குகின்ற ஒரு கவர் சாங் இருக்கிறது. இவைதான் இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் இடம்பெறப் போகின்ற முக்கியமான செய்திகளும் தகவல்களும். அந்த வகையில் முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது பிற மாகாணங்களில் பதிவு செய்யப்பட்ட அல்லது உரிமம் பெற்ற சுகாதார பணியாளர்கள் உடனடியாகவே ஒன்டாரியோவில் பணியாற்ற ஆரம்பிக்கின்ற சட்ட மாற்றம் ஒன்று வர இருக்கிறது. இந்த அறிவித்தலை டக்ஃபோர்ட் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இந்த சட்ட மாற்றம் பிப்ரவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பார்த்தீர்களானால் ஒன்டாரியோ மாகாணத்தில் பணிபுரியும் அல்லது பணியாளர்கள் ஒன்டாரியோவின் சுகாதார ஒழுங்குமுறை கல்லூரிகளில் அவர்கள் பதிவு செய்திருக்க வேண்டும் என்ற நடைமுறை தற்போது இருக்கிறது. இந்த விதிகளை தளர்த்துவதற்காகவே ஒன்டாரியோ அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. இதில் என்ன காரணம் என்றால் எல்லோருமே எல்லா உலக நாடுகள் பலவற்றிலும் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறை, நீண்ட நேரம் காத்திருப்பு, இப்படியெல்லாம் பல விடயங்கள் வைத்தியசாலைகளை பொறுத்தவரையில் நிலவுகிறது. அந்த வகையில் ஏனைய மாகாணங்களில் பதிவு செய்யப்பட்ட அல்லது உரிமம் பெற்ற பணியாளர்கள் ஒன்டாரியோவில் சுலபமாக பணியாற்றுவதற்கு ஏற்றவாறு இந்த மாற்றம் கொண்டு வரப்போவதாக டக்ஃபோர்ட் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். தனியார் பராமரிப்பில் முதலீடு செய்வதற்கான 3 படி திட்டம் 2-3 தினங்களுக்கு முன்னர் வெளிவந்திருந்தது. நமது நிகழ்ச்சியில் கூட நாங்கள் இது தொடர்பாக அந்த செய்திகளை பகிர்ந்திருந்தோம். ஆகவே இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்ட சில தினங்களிலேயே இன்று இந்த விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் இன்று பகிர்ந்து கொண்ட விடயங்களை முதலில் பார்க்கலாம். Keeping people and communities safe and healthy. The past several years also taught us when it comes to your health, the health of all Ontarians, the status quo is no longer acceptable. We need to be bold, we need to be innovative, we need to be creative. We need to look to other provinces and countries to see what they're doing differently
and borrow the best ideas. We also need to be clear. Ontarians will never access health care with their OHIP card, never their credit card. Our goal is simple. Whether it's an emergency in the middle of the night or a problem that's been bothering you for years, no matter where you live, we want to connect you to more convenient care closer to home. Together, we've come so far. Since 2018, over 60,000 new nurses and nearly 8,000 new doctors have registered to work in Ontario. In fact, last year was a record-breaking year for new nurses in Ontario, with over 12,000 new nurses registered and ready to work, and another 30,000 nurses studying at a college or university, providing a pipeline of talent and reinforcements. We've broken down barriers so that more internationally educated nurses can put down their roots here and help care for our province. We've added 3,500 hospital beds with another 3,000 more under construction. We're helping 30,000 more seniors find a new long-term care home and helping another 30,000 seniors find an upgraded home. But when it comes to your health, we must do more, and we're doing more. Like I said, as we connect people to more convenient care, we need to be bold, innovative, and creative. Today, we're doing just that. In February, our government will introduce new legislation that, if passed, will allow Canadian healthcare workers that are registered or licensed in another province or territory to practice in Ontario immediately without having to register again. We call these new rules as of right, and Ontario is the first province in Canada to implement them. A doctor from British Columbia or a nurse from Quebec who wants to come and work in Ontario shouldn't face barriers or bureaucratic delays to start providing care. These healthcare workers are highly trained. Other provinces and territories have the same high standards as we have here. So these changes, once implemented, will automatically recognize the credentials of healthcare workers registered in other provinces and territories, so they can get to work as soon as they get here. Ontario's new as-of-right rules are exactly the kind of innovative solutions we need. They're going to bring much-needed reinforcements to the front lines of our healthcare system. So to nurses, doctors, and healthcare workers across Canada, if you've been thinking of making Ontario your new home, now's the time to make that move. We're here, we're waiting with open arms and jobs to fill. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் R.A. ஹரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் R.A. ஹரிஹரன். Chartered Professional Accountant. Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.racpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 10 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 3 பாகை செல்சியஸாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே நாங்கள் பார்த்தோம், பிற மாகாணங்களில் பதிவு செய்யப்பட்ட சுகாதார பணியாளர்கள், அது நர்ஸஸாக இருக்கலாம், வைத்தியர்களாக இருக்கலாம், ஏனைய சுகாதார பணியாளர்களாக இருக்கலாம், யாராவது ஒன்டாரியோவிலே நீங்கள்
பணியாற்ற வேண்டும் அல்லது இங்கே வர வேண்டும் என்று நினைத்தால் கனடாவில் எங்கிருந்தாலும் உங்களுக்கு இப்பொழுது சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. ஆகவே உடனடியாகவே நீங்கள் உங்களுடைய பணியை இங்கே ஆரம்பிக்க முடியும் என்று தொடர முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டாக்ஃபோர்ட் அவர்கள் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய வளம். இன்றைய கனேடிய வளம் நிகழ்ச்சியில் எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வில் NDP கட்சியின் முன்னுரிமைகள் என்ன என்பது தொடர்பாக NDP கட்சியின் தலைவர் ஜாக்மீட் சிங் அவர்கள் இன்று சில விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி மீண்டும் நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமாகின்றன. ஆகவே இப்படி ஆரம்பமாகின்ற பொழுது கடந்த விடுமுறையை தொடர்ந்து ஆரம்பிக்கின்ற பொழுது பல விடயங்கள் இதிலே பேசப்பட இருக்கின்றன. அந்த வகையில் NDP எப்படியான விடயங்களை பார்க்க போகிறது அல்லது கோரிக்கை வைக்கப் போகிறது என்பது தொடர்பாக இன்று பல விடயங்கள் சொல்லப்பட்டன. குறிப்பாக இன்று சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால், பலருக்கு தெரியும், வருகின்ற 2025ஆம் ஆண்டு வரை NDP லிபரல் ஒரு உடன்படிக்கை ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற விடயங்களுக்கு சட்டமூலத்துக்கு வாக்களிப்போம், அவர்களை சம்மதிப்பதற்கு வாக்களிப்போம் என்ற ஒரு உறுதியை தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இதனால் NDP வைக்கின்ற முன்னுரிமைகள், அதாவது என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்களோ அதிலேயே சிலவற்றை நிறைவேற்றுவதாகவும் லிபரல் அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீர்களானால் இந்த பாமகேர் என்ற சட்டம் மூலம் கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டது. இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று NDP தலைவர் ஜாக்மீட் சிங் இன்று சொல்லியிருக்கின்றார். இது நிறைவேற்றப்படாவிட்டால் NDP லிபரல் ஒப்பந்தத்தின் நிலை கேள்விக்குறியாகும் என்றும் அவர் ஒரு எச்சரிக்கையையும் இன்று வெளியிட்டிருக்கின்றார். இது நிறைவேற்றப்பட வேண்டும். இதை தவிர இன்னும் ஒரு விடயம் என்னவென்று பார்த்தீர்களானால், இந்த டென்டல், அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கான அல்லது சிலருக்கான வருமானம் குறைந்த குடும்பத்தினருக்கான இந்த டென்டல் ப்ரோக்ராம் என்பது கூட NDP கொண்டு வந்த ஒரு சட்டமூலம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த நிலையில் இன்று பல விடயங்கள் பேசப்பட்டன. அந்த வகையில் இந்த பாமகேர் சட்டமூலத்தில் உறுதியாக உள்ளதாக NDP தெரிவித்திருக்கிறது. ஆகவே இது லிபரல் அரசாங்கத்தோடு இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தேசிய வேலை திட்டத்தை உருவாக்குவதில் மாகாணங்களுடனும் பிரதேசங்களுடனும் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம், அதாவது 2022 மார்ச் மாதம் NDP லிபரல் அரசாங்கம் தங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை ஒப்பந்தம் கைச்சாத்தாகி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்தில் நான் சொன்னது போல 2025 ஆண்டு வரை சிறுபான்மை அரசாங்கத்தை முக்கிய வாக்களிப்புகளில் ஆதரிக்க NDP ஒப்புக்கொண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இது தொடர்பாக இன்று சில விடயங்களை NDP கட்சியின் தலைவர் ஜாக்மீட் சிங் பகிர்ந்து கொண்டார். அதை நாங்கள் இன்றைய கனேடிய வளம் பகுதியில் பார்க்க போகின்றோம். And probably without surprise, it's going to be dealing with the healthcare crisis. We really are worried about the privatization in Ontario and other provinces signaling more of that, and how we are in a very vital moment right now where the healthcare system is really feeling overrun. Emergency room wait times, children's hospitals that are over capacity. So this is a major focus of our discussion. Also, the cost of living and how the brunt of the inflationary pressure and the cost of living pressures are being borne by working class people. And that's been the case in the pandemic as well. And we need to find solutions that don't ask working class people to continue to have to bear the brunt of this crisis. We want to make sure that those at the very top, the ultra wealthy corporations that are profiteering off of this pandemic, off of the war now, are contributing their fair share, and the burden's not falling on workers. Well, a couple of things have to be there based on what we forced the government to do in our agreement, and that's the dental care. There has to be enough funds to move forward with the National Dental Care Program, which is to cover all teenagers, seniors, and people living with disabilities that qualify for the program. That has to be there for that national program where you can go into a dentist's office, you can go into a hygienist's office, and your bill will be covered. That's obviously a clear requirement that has to be in the budget. In addition, we know that we've been very forceful on the idea that we need to invest more in healthcare generally. So we want to see investments in healthcare broadly speaking as well. We've always said we need to do both.
defend what we have and expand it. And those are some of the things we expect to be in the budget. Absolutely. We need to see, according to what we force the government to do, we want to see a national framework for pharmacare presented in Parliament and passed in Parliament by the end of the year. And this is the framework necessary to move forward with universal public pharmacare. And that's something that we fought for in the agreement, we negotiated, and we expect to be there. We're going to continue to fight hard to make sure that actually happens. And it is a deal breaker? Well, it's a part of our agreement. So if they didn't do that, they would be breaking the deal. In the agreement, ça parle de déposer un projet de loi, pas adopter en 2023. C'est de passer, faire passer. It's to pass it. Yeah. It's got to be passed by the end of this year. That's just one step. There's additional steps. By the next year, there has to be a bulk purchasing plan, which is to lay out how we purchase medicine in bulk. Before that, there has to be a formulary covering all the medication that has to be covered. So these are the 3 steps that need to be put in place by the end of the deal. Yes, it would be a violation of the agreement. We said that it should be delivered by the end of this year. We want to make sure that Canadians can go to the dentist and not have to worry about racking up debt to take care of their teeth. And this is a very fundamental part of our agreement. We've said very clearly we want it done by the end of this year. That's a timeline we're going to hold the government to. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. A1 GTA Renovation உங்கள் வீட்டின் பெறுமதி அதிகரிக்கவும் நவீனமயமாக்கி அழகுபடுத்திக் கொள்ளவும் A1 GTA Renovation. Painting, remodeling, basement renovation, hardwood flooring, spotlights என அனைத்து வேலைகளையும் விரைவாக செய்திட A1 GTA Renovation. இத்தோடு இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். A1 GTA Renovation 416-722-5519. நேயர்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. A1 GTA ரெனோவேஷன். கூடுதலாக வீடுகள் வைத்திருப்பவர்களுக்கு தங்களுடைய வீட்டின் பெறுமதி அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். முதலீடு செய்கின்ற பொழுது அதனுடைய வீட்டினுடைய பெறுமதி அதிகரித்தால்தான் உங்களுக்கு அதிலே லாபம் கிடைக்கும். அந்த வகையில் வீட்டின் பெறுமதி அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் ஒன்று அந்த இடத்தில் இருக்கின்ற பல விடயங்கள், குறிப்பாக அது அண்மையிலே மால் வர வேண்டும், பேருந்து வசதிகள் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கும். இதை தவிர உங்களுடைய வீட்டின் பெறுமதி, அதாவது வீடு எப்படி இருக்கிறது என்பது முக்கியமான விடயம். அந்த வகையில் உங்களுடைய வீட்டின் அனைத்து விடயங்களையும் அப்கிரேட் செய்து கொள்வதற்கு, அது பேஸ்மெண்ட் ரெனோவேஷனாக இருக்கலாம், பாத்ரூம் ரெனோவேஷனாக இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம், அல்லது ரீமாடலிங், அதாவது உங்களுடைய ஒரு லிவிங் அறையை மாற்றி அமைக்கப் போகிறீர்கள். இப்படி பல விடயங்கள் இருக்கும். இவற்றை செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் A1 GTA ரெனோவேஷனை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். குறுகிய காலத்தில், அதாவது பலர் கேட்கின்ற முதல்கள் என்னவென்றால் இவ்வளவு நாளில் முடிப்பீங்க என்ற வேலையை. ஆகவே குறுகிய நாட்களில் விரைவாக உங்களுடைய வேலைகளை செய்து கொள்வதற்கும் குறைந்த விலையில் தரமான பொருட்களை கொண்டு செய்து கொள்வதற்கும் நீங்கள் இவர்களை தொடர்பு கொள்ளலாம். எந்த வேலையாகவும் இருக்கலாம், அது கூடுதலாக சின்ன சின்ன வேலைகளாக கூட இருக்கலாம். அதாவது குறிப்பாக இந்த ஸ்பாட்லைட்ஸ் போடுவது, தங்கள் எல்லா லைட்ஸையும் மாற்றிக்கொள்வது, பெயிண்டிங் செய்து கொள்வது, ஹார்ட்வுட் ஃப்ளோராக இருக்கலாம், லேமினேட், இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன உங்களுடைய வீட்டிலே செய்யக்கூடிய அல்லது திருத்தி அமைக்க வேண்டிய விடயங்கள். இவற்றை அனைத்தையுமே குறைந்த விலையில் விரைவாக செய்வதற்கு நீங்கள் இவர்களை தொடர்பு கொள்ளலாம். A1 GTA ரெனோவேஷன் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் பலவிதமான வாடிக்கையாளர்கள் இவர்களை பற்றிய நல்ல கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நீங்கள் ஒரு முறை இவர்களுடைய சேவையை அல்லது வேலையை பாருங்கள். A1 GTA ரெனோவேஷன் இன்றே அழைத்து ஃப்ரீ எஸ்டிமேட், அதாவது இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். இந்தந்த வேலைகளுக்கு எவ்வளவு தொகை முடியும் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றார்கள். ஆகவே நீங்கள் அவர்களை ஒரு முறை அழைத்து பாருங்கள். விளம்பரத்துக்கு முன்னர் நாங்கள் பார்த்தோம் கனேடிய வளம். கனேடிய வளத்திலே நாங்கள் பார்த்திருந்தோம் எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வில் NDP கட்சியின் முன்னுரிமை எதுவாக இருக்கப் போகிறது என்று. ஆகவே இந்த
பாமா கேர் நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் டீல் பிரேக்கர், அதாவது இது வந்து தங்களுக்கு இடையில் இருக்கின்ற ஒப்பந்தத்தை முறிக்கும் அல்லது அதிலிருந்து வெளியே வந்து விடுவோம் என்று NDP கட்சியின் தலைவர் ஜாக்மீட் சிங் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் லிபரல் கட்சியின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கப் போகிறது, அவர்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா அல்லது இந்த டீல் பிரேக், அதாவது டீல் பிரேக்கராக போகிறதா, இந்த டீல் வந்து அந்த ஒப்பந்தம் முடிவடைய போகிறதா பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கனேடிய நாணய மாற்று விகிதம். அந்த வகையில் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு சின்ன மாற்றம் சற்று குறைந்திருக்கிறது. 276 இப்பொழுது 74 வந்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் அதே நிலை தான் இருக்கிறது. 62.50 இந்திய ரூபாவாக இருக்கிறது. ஏனைய நாடுகளின் நிலவரம் எவ்வாறு பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 274 இலங்கை ரூபாய், இந்தியா 62.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.74 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.68 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 0.98 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. பிராம்ப்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்ப்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. தஞ்சை ஸ்நாக்ஸ். சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் அனைத்து வித பலகாரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நவீன முறையில் தயார் செய்து பேக் செய்து வழங்குகின்றார்கள். விடுமுறை காலத்தில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு அறுசுவை பலகாரங்களை சுவைத்திட தஞ்சை ஸ்நாக்ஸ். விவரங்களுக்கு tanjaisnacks.com. வெகு விரைவில் கனடாவின் அனைத்து நகரங்களிலும் கிடைக்கும். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 24 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 3 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெட்டிவேல் அவர்கள். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். குட் ஈவினிங் கனடா 61வது நிகழ்ச்சியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இதில் இன்னொரு விடயத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டும். பொது அமைப்புகள், கனடாவில் இயங்குகின்ற பொது அமைப்புகள் உங்களுடைய நிகழ்ச்சிகள் குறித்து, அதாவது பொது அமைப்புகள் நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் நமக்கு அனுப்பி வைக்கலாம் அல்லது எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033. இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பொது அமைப்புகள் நடத்துகின்ற நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள், விவரங்களை எங்களோடு அந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கலையரங்கம். கலையரங்கத்தை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் கனடாவிலே பல புதிய படைப்புகள் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த மரபுத்திங்கள் மாதத்திலே பல கலைஞர்கள் தங்கள் படைப்புகளை வெளியிட்டு வருகின்றார்கள். அதே நேரத்தில் தை மாதம் என்கின்ற பொழுது மீண்டும் ஒரு உற்சாகம், புதிய ஆண்டு, இப்படி பல கலை படைப்புகள் வந்திருக்கும். ஆகவே நீங்கள் இதுவரை எங்களுக்கு அனுப்பி வைக்கவில்லை என்றால், தெரியப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக அதையும் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள். அது உங்களுடைய யூடியூப் லிங்காக இருக்கலாம் அல்லது நீங்கள் எங்களுக்கு இமெயில் மூலமாக அனுப்ப போகிறீர்கள் என்றால் கூட நீங்கள் அனுப்பி வையுங்கள். அந்த வகையில் இன்றைய இந்த பாடல் சத்யா பாடிய ஒரு கவர் சாங்,
கலைஞர்கள் உங்களுடைய படைப்புகள் எங்களுக்கு முடிந்தளவு நாங்கள் அவர்களுடைய படைப்புகளை பெற்று வருகின்றோம். இருந்தாலும் எங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய லிங்கை எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள். ஆகவே இன்றைய கலையரங்கம் பார்க்கலாம். நீ கவிதைகளா கனவுகளா கைவிழியே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா முகம் காட்டு நீ முழுவெண் பணி ஓடாதை நீ ஏன் எல்லையே இதழோரமாய் சிறு புன்னகை நீ காட்டடி ஏன் முள்ளையே மலையோடு நனையும் புது பாடல் நீதான் அழகான திமிரே அடியே அடியே காற்றோடு பரவும் உன் வாசம் தினமும் புது போதை தானே சிலையே அழகே அழகே நான் உனக்கெனவே முதல் பிறந்தேன் இளங்குடியே நீ எனக்கெனவே கரம் விரித்தாய் என் வரமே மந்தார பூ போல மச்சம் காணும் வேலை என்னத்த நான் சொல்ல மிச்சம் ஒன்னும் இல்ல முழுமதியினில் பனீரவின் கனி பொழுதினில் ஓடாதே முகம் காட்டு நீ முழுவெண் பணி ஓடாதே நீ ஏன் எல்லையே இதழோரமாய் சிறு புன்னகை நீ காட்டடி உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில் புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. இந்த அவசர உலகத்தில்
என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யார் அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் எனதுலகம் உனதருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். No. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? Hold on. இப்போதானே சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 33 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 3 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். ஒருத்தி திரைப்படம் மார்ச் மாதத்தின் பின்னர் குளிர்காலம் நிறைவடைந்த பின்பு மீண்டும் டொரண்டோவிலே காண்பிக்கப்பட இருக்கிறது. அதே நேரத்திலே ஐரோப்பாவிலே பிரான்ஸ் மற்றும் லண்டன் ஆகிய நாடுகளில் ஏப்ரல் மாதம் அளவில் காண்பிக்கப்பட இருக்கிறது என்பதையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது, நேற்று சற்று பலர் பயந்திருந்தார்கள். டொரண்டோவை பொறுத்தவரையில் ஒரு உறை மழை, ஃப்ரீசிங் ரெயின், ஆகவே காலையில் ஒரு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்று பல பாடசாலைகள் கூட தங்களுடைய ஸ்கூல் பஸ், அதாவது ஸ்கூல் பாடசாலை பேருந்தை வந்து நிறுத்தியிருந்தார்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக. ஆனால் எதிர்பார்த்தது மாதிரி பல இடங்களில் ஃப்ரீசிங் ரெயின் என்று சொல்கிற அளவுக்கு இல்லை, சாதாரண மழையாகவே இருந்தது. சில மணி நேரம் மட்டும் ஒரு பூஜ்ஜியத்துக்கு கீழே வெப்பநிலை குறைவடைந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் இன்று பிற்பகலின் பின்னர் சரியாக மழை மாதிரியாக டொரண்டோவை பொறுத்தவரையில் இருக்கிறது. ஆகவே நாளை எவ்வாறு நிலவரம் இருக்கிறது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் உறை மழை மற்றும் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0.3 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0.2 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் 416-568-4301. மார்க்கம் நகரில்
உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ். உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் R.A. ஹரிஹரன். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ். கார்ப்பரேட் டாக்ஸ், பர்சனல் டாக்ஸ் பிளானிங், அக்கவுண்டிங், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிசினஸ் பிளான்ஸ் அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் R.A. ஹரிஹரன். சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட். ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா. IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். பிற மாகாணங்களில் பதிவு செய்யப்பட்ட அல்லது உரிமம் பெற்ற சுகாதார பணியாளர்கள் உடனடியாக ஒன்டாரியோவில் பணியாற்ற ஆரம்பிக்கும் மாற்றங்கள் அறிவிக்கப்பட உள்ளன. ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். ஃபோர்ட் அரசாங்கம் பிப்ரவரி மாதம் இந்த சட்ட மாற்றங்களை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தில் பணிபுரியும் முன்னர் சுகாதார பணியாளர்கள் ஒன்டாரியோவின் சுகாதார ஒழுங்குமுறை கல்லூரிகளில் ஒன்றில் பதிவு செய்திருக்க வேண்டும் என்ற நடைமுறை தற்போது அமலில் உள்ளது. ஆனாலும் அந்த விதிகளை தளர்த்த ஒன்டாரியோ அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. இதன் மூலம் ஏனைய மாகாணங்களில் பதிவு செய்யப்பட்ட அல்லது உரிமம் பெற்ற சுகாதார பணியாளர்கள் சுலபமாக ஒன்டாரியோவில் பணிபுரிவது சாத்தியமாக உள்ளது. தனியார் பராமரிப்பில் முதலீடு செய்வதற்கான 3 படி திட்டத்தை அறிவித்த சில தினங்களில் ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. பாமகேர் சட்டமூலம் இந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று NDP தலைவர் ஜாக்மீட் சிங் வலியுறுத்தியுள்ளார். லிபரல் அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றவில்லை என்றால் NDP லிபரல் ஒப்பந்தத்தின் நிலை கேள்விக்குறியாகும் என அவர் எச்சரித்துள்ளார். NDP நாடாளுமன்ற உறுப்பினர்களின் 2வது நாள் சந்திப்பில் இன்று சிங் இந்த நிபந்தனையை முன்வைத்துள்ளார். ஒப்புக்கொண்டதன் பிரகாரம் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அரசாங்கத்துக்கான எமது ஆதரவை மீளப்பெறும் அதிகாரம் எமக்கு உள்ளது என்றும் சிங் கூறியுள்ளார். இந்த நிலையில் லிபரல் அரசாங்கம் பாமகேர் சட்டமூலத்தில் உறுதியாக உள்ளது என்று சுகாதார அமைச்சரின் பேச்சாளர் கூறியிருக்கின்றார். இந்த தேசிய வேலை திட்டத்தை உருவாக்குவதில் மாகாணங்களுடனும் பிரதேசங்களுடனும் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். NDP லிபரல் கட்சிக்குள் கடந்த மார்ச் மாதம் ஒரு நம்பிக்கை ஒப்பந்தம் கைச்சாத்தானது. இதில் 2025ஆம் ஆண்டு வரை சிறுபான்மை அரசாங்கத்தை முக்கிய வாக்களிப்புகளில் ஆதரிக்க NDP ஒப்புக்கொண்டுள்ளது. இதற்கு மாற்றீடாக பாமகேர் சட்டமூலத்தை ஏற்றுவது உட்பட சில முன்னுரிமைகளை முன்னெடுத்துச் செல்ல லிபரல் கட்சி இணங்கியது குறிப்பிடத்தக்கது. 2022இல் கனடாவின் கடுமையான வானிலை $3.1 பில்லியன் காப்பீடு செய்யப்பட்ட சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் 2022ஆம் ஆண்டு கனேடிய வரலாற்றில் காப்பீடு செய்யப்பட்ட இழப்புகளுக்கு 3வது மோசமான ஆண்டாக அமைகின்றது. வெள்ளம், புயல், சூறாவளி என இந்த சேதங்கள் வேறுபட்டதாக கனடாவின் காப்பீடு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு கனடாவின் ஒவ்வொரு பகுதியிலும் பேரழிவுகள் ஏற்பட்டுள்ளன. 2022இல் காப்பீடு செய்யப்பட்ட சேதத்தின் பெரும் பகுதிக்கு எந்த ஒரு நிகழ்வு அல்லது குறிப்பிட்ட பகுதியும் காரணமாக இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது.
சிரியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 19 பெண்கள் குழந்தைகளை மீண்டும் கனடாவுக்கு அழைத்து வருவதற்கு கனேடிய அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இவர்களில் 6 பெண்களும் 13 குழந்தைகளும் அடங்குகின்றார்கள். இவர்கள் அனைவரும் தற்போது வடகிழக்கு சிரியாவில் உள்ள சிறை முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் 2019 இஸ்லாமிய அரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் குர்திஸ் அதிகாரிகளினால் இயக்கப்படும் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை மீண்டும் கனடாவுக்கு அழைத்து வருவதற்கு கனேடிய அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர்களை பிரதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இதற்கான ஒப்பந்தத்தை வெளிவிகார அமைச்சரிடமிருந்து இன்று காலை பெற்றதாக அவர் கூறியுள்ளார். இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது அவர்களின் அரசியலமைப்பு உரிமைகளை மீறுவதாகும் என்று அவர்களின் நீதிபதி வாதிடுகின்றார். திருப்பி அனுப்பும் இந்த ஒப்பந்தத்தில் விண்ணப்பதாரர்களாக இருக்கும் 4 ஆண்கள் உள்ளடக்கப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார். இவர்கள் மீண்டும் கனடா திரும்புவதை உறுதி செய்ய அரசாங்கத்துக்கு உத்தரவிடுமாறு அவர்களின் குடும்பத்தினர் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். இந்த 19 பெண்கள் குழந்தைகள் தவிர சிரியாவில் உள்ள முகாம்களிலும் சிறைகளிலும் 20க்கும் அதிகமான கெனேடியர்கள் இருக்கலாம் என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் சமீபத்திய அறிக்கை தெரிவிக்கின்றது. 2021 ஆண்டு முதல் 3 கெனேடிய பெண்களும் 4 குழந்தைகளும் சிரியாவில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோ மாகாண முன்னாள் ஆளுநர் டேவிட் ஆன்லே அரசுமுறை இறுதிச் சடங்கில் நினைவு கூறப்பட உள்ளார். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ஆன்லே நினைவு கூறப்பட உள்ளார். இவரது மரணம் தற்போதைய மாகாண முன்னாள் ஆளுநரால் கடந்த சனிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 29ஆம் தேதிகளில் ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் ஆன்லேயின் உடல் அஞ்சலுக்கு வைக்கப்படும். தொடர்ந்து 30ஆம் தேதி டொரண்டோவில் உள்ள தேவாலயத்தில் அரசு முறையிலான இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. 2007ஆம் ஆண்டு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஆன்லே 7 ஆண்டுகள் பதவியில் இருந்தார். மரணமடையும் போது அவருக்கு வயது 72 ஆகும். கிச்சனர் நகரில் வீடொன்றில் நிகழ்ந்த வெடிப்பு சம்பவத்தில் 4 காயமடைந்துள்ளார்கள். நேற்றிரவு நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இதில் ஒரு ஆணும் பெண்ணும் கடுமையான காயமடைந்துள்ளார்கள். தவிரவும் 2 குழந்தைகளும் சிறிய காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். பின்னிரவு 11:45 அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக ஓட்டலு பிராந்திய காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த வெடிப்பு சம்பவத்தால் அயலவர்களின் வீடுகளும் குறிப்பிடத்தக்க கட்டமைப்பு சேதத்தை எதிர்கொண்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் உள்ள வீடுகளில் வசிப்பவர்கள் சிலரும் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் குறித்து ஓட்டலு பிராந்திய காவல்துறையினர், கிச்சனர் தீயணைப்பு பிரிவினர், ஒன்டாரியோ ஃபயர் மார்ஷல் ஆகியோர் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். ஹோம் லைஃப் ஃபீச்சர் எல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். இதோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய செய்திகளும் தகவல்களும். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து வருகின்ற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நமது நிகழ்ச்சிகள் திங்கள் முதல் வெளிவரை IPTV, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் ஆகிய சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்க்க முடியும். நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033. அதே நேரத்தில் சமூக வலைத்தளங்களில் GEC தமிழ் என்று நீங்கள் சர்ச் செய்தீர்களானால் நிச்சயமாக எமது பக்கங்களை பார்க்க முடியும், செய்திகளை அறிந்து கொள்ள முடியும். மீண்டும் நாளை இன்னும் புதிய செய்திகள், தகவல்களோடு சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.